அப்படிப்பட்ட தேவரிற்கு பொருந்தாத பாவங்களை செய்தேனே என்று மிகவும் மனம் நொந்து மெத்த மனஸ்தாபப்படுகிறேன். எனக்கிதுவே மனஸ்தாபம் இல்லாமல் வேறு மனஸ்தாபம் இல்லை. எனக்கிதுவே துக்கம் இல்லாமல் வேறு துக்கம் இல்லை. இனிமேல் ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரதிஜனை செய்கிறேன். மேலும் எனக்கு பலன் போதாமையால் இயேசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு ரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் தந்தருளுவீர் என்று முழு மனதோடு நம்பியிருக்கின்றேன். ஆண்டவருக்கு கேசிபி மதுரை திருவிழாவையுமே இந்த பாடலை பாடுவோம். இப்பொழுது பெரிய வேளக்கிழமை இரவில் இயேசுவை பிடித்த பின்பு அவர் இரவு முழுவதும் அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை பற்றி இப்பொழுது வாசிப்பார்கள். நாம் கேட்போம். பெரிய வியாழன் இரவில் இயேசுநாதருக்கு செய்யப்பட்ட 15 ரகசிய கொடுமைகள். என் கால்களை ஒரு கயிற்றால் கட்டி கற்படிகள் இட்டு படிகள் வழியாக என்னை கீழே இழுத்து கொண்டு போய் அசுத்தமான குமட்டுகிற நிலவரையில் தள்ளினார்கள். 2. என் வஸ்திரங்களை கலற்றிவிட்டு கணுக்கள் உள்ள இரும்பால் என் தேகத்தை தேல் கொட்டுவது போல் கொட்டினார்கள். 3. என்னை மண்ணில் கிடத்தி என் உடம்பை சுற்றி ஒரு கயிற்றை போட்டு அதன் இரு ஓரங்களையும் பிடித்து தரையில் என்னை இழுத்து கொண்டு போனார்கள். 4. உருவக்கூடிய முடிச்சு போட்டு என்னை கட்டி ஒரு மரக்கட்டையில் தொங்கவிட்டார்கள். முடிச்சு உருவி அவிழ்ந்தபோது நான் கீழே விழுந்தேன். இந்த வார்த்தையின் கொடுமை தாங்க முடியாமல் நான் இரத்த கண்ணீரால் அழுதேன். 5. என்னை ஒரு கம்பத்தில் கட்டி வைத்து பற்பல ஆயுதங்களை கொண்டு என் தேகத்தில் குத்தினார்கள். 6. கற்களை கொண்டு என்னை அடித்தார்கள். தணலை கொண்டும் எரி பந்தங்களை கொண்டும் என்னை சுட்டார்கள். 7. செருப்பு தைக்கிற ஊசியால் என்னை குத்தி துளையிட்டார்கள். கூரிய ஈட்டிகளால் என் தோளையும் சதையையும் கீறி இரத்த நரம்புகளை கிழித்தார்கள். 8. அவர்கள் என்னை ஒரு கம்பத்தில் கட்டி காய்ச்சப்பட்ட உலோகத்தை தட்டில் பெருங்காலால் நிற்க வைத்தார்கள். 9. ஒரு இரும்பு தொப்பியை என் மேல் வைத்து மிக மோசமான அசுத்தம் படிந்த கந்தைகளால் என் கண்களை கட்டினார்கள். 10. கூர்மையான ஆணிகளால் நிரப்பிய ஒரு நாற்காலியில் என்னை உட்கார வைத்தார்கள். இதனால் ஆழமான காயங்கள் ஏற்பட்டது. 11. என் உடலில் உள்ள
இக்காயங்களில் காய்ச்சிய ஈயத்தையும் குங்கிலியத்தையும் ஊற்றினார்கள். இந்த வாசனைக்கு பிறகு மறுபடியும் என்னை அந்த ஆணி நாற்காலியில் உட்கார செய்ததால் ஆணிகள் மேலும் ஆழமாக சதைக்குள் சென்றது. 12வது, வெட்கமும் வேதனையும் எனக்கு உண்டாகும்படியாக என் தாடி முடிகளை பிடுங்கிய துவாரங்களில் ஊசிகளை ஏற்றினார்கள். பின்னர் என்னை புறங்கை கட்டி அந்த நிலவரை சிறையில் என்னை அடித்து குத்தி கொண்டே வெளியே நடத்தி கொண்டு போனார்கள். 13வது, அவர்கள் என்னை ஒரு சிலுவை மேல் கிடத்தி அதில் இறுக்கமாக என்னை கட்டினார்கள். என்னால் மூச்சு முடியவே இல்லை. 14வது, நான் அப்படி தரையில் கிடக்கும்போது என் தலையில் மிதித்தார்கள், என் உடல் மேல் ஏறி நடந்தார்கள். இதனால் என் மார்பு காயப்பட்டது. பின் ஒரு முள்ளை எடுத்து கொண்டு என் நாவினில் குத்தி செலுத்தினார். 15வது, அவர்கள் என்னை பற்றி மிக ஆபாசமான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே என் வாய்க்குள் மிக அசிங்கமான மனித கழிவுகளை பொருட்களை ஊற்றினார்கள். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட முதல் நிலை. ஆராதித்து வழங்கி மக்கள் நல்கியிருந்த சோத்திரம் செய்கிறோம். அது இடைஞ்சால் அஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். இயேசுவுக்கு மரண தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அடுத்தவருக்கு ஒருபோதும் தீர்த்து நினைக்காத இயேசு அநியாயமாய் குற்றம் சுமத்தி மரண தீர்ப்பு வழங்கி இருக்கின்றது நீதிமன்றம். ஒரு நீதி, இல்லாதவருக்கு ஒரு நீதி என்கிற அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டாமா? எருசலேம் ஆலயத்தில் நடந்த அட்டூழியங்களை தட்டி கேட்ட இயேசுவுக்கு இருந்த துணிச்சல் நமக்கும் வந்தால் இந்த பூமி வெளிச்சம் பெறும். நீதியின் கழுத்தை நெரித்த அதிகார கரங்களை நீளுகிற போது நீங்களும் அணிதிரண்டு அதை தடுத்திட முன்வந்தால் எத்தனையோ நிராதிபதிகள் நிம்மதி மூச்சு விடுவார்கள். குற்றங்களில் துளி அளவு கூட உண்மை இல்லை என்ற நிலையிலும் தண்டனையில் இருந்து தப்பிக்க மேல்முறையீட்டுக்கு செல்ல இயேசு முயற்சிக்கவில்லை. தான் செய்த குற்றத்திற்காக கடவுளின் தண்டனையில் இருந்து தப்பிக்க கையை கழுவுகிறவன் பிலாத்து. செய்யாத குற்றத்திற்காக சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார் இயேசு. இயேசுவை போல் இன்று செய்யாத குற்றத்திற்கு பழி என்கிற சிலுவையை பல பேர் சுமந்து கொண்டே இருக்கிறார்கள். நாக்கை நெளித்து பேசுகிற ஆற்றல் பெற்ற சில பேர் வீதிகளிலும் பெருமுனைகளிலும் கடை திண்ணைகளிலும் அவிழ்த்துவிட்ட அவதூறுகளால் நல்ல மனிதர்கள் பல பேர் அழுக்கான அவமானங்களை சிலுவைகளாக சுமக்கிறார்கள். தட்டி கேட்க ஆளில்லை என்கிற ஒரே காரணத்திற்காக அப்பாவி பெண்களை பற்றி விஷ மனிதர்கள் பரப்பிவிட்ட வதந்தி அவர்களின் குடும்ப வாழ்க்கையையே சீர்குலைத்து விடுகிறது. செவிவழி செய்திகளை கதைகளாக பின்னி ஊரெல்லாம் பரப்புகிற மனிதர்கள், இயேசுவின் மீது சிலுவைகளை சுமத்துகிறவர்கள், அடுத்தவர்களின் மனவேதனைக்கு காரணமாக அமைபவர்கள் அனைவரும் இயேசுவுக்கு சிலுவைகளாகி போய் அவருடைய தோளை அழுத்துகிறவர்களே என்பதை நீங்கள் உணரப்போவது எப்போது? மரித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவுதே. ஆமென். மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை
ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு முதல் முறை தரையில் விழுகிறார். இயேசு சிலுவையின் பாரத்தை சுமக்க முடியாமல் நிலை தடுமாறி கீழே விழுகிறார். சிலுவை பயணம் ஒன்றும் சொகுசு பயணமல்ல. உடல் வேதனையும் மனவேதனையும் நெருக்க தடுமாற்றம் தன்னை அறியாமலே வந்து விடுகிறது. நமது வழிகாட்டியான இயேசுவே விழுகிறார் என்றால் நாம் விழுவது சாதாரணமானது. வாழ்க்கையில் விழாதவர்கள் என்று எவரையாவது காட்ட முடியுமா? மக்களால் விழா நாயகர்கள் என்று கொண்டாடப்படுகிற அனைவருமே வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் பல முறை விழுந்து எழுந்தவர்கள்தான். நமது வாழ்க்கை படகை சூறாவளி சூழ்கிற போது தன்னம்பிக்கை எனும் துடுப்பால் கரை சேர்த்திட முயல வேண்டும். துன்பங்களை சந்திக்கிற பல பேர் தங்களுக்கு மட்டுமே துன்பம் தொடர்ந்து வருவதாக நினைத்து கொண்டு சோர்ந்து போய் விடுகிறார்கள். துன்பம் எல்லோருக்கும் வருகிறது. அதனை எதிர்கொண்டு வெல்கிறவர்கள் உயரே எழுந்து வருகிறார்கள். எழுவதற்கு முயலாமல் வாழ்ந்து விட்டோமே என்று அழுதவர்கள் துன்பத்தை வழியே போய் வாங்குகிறார்கள். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கிடவது. ஆமென். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 4ஆம் நிலை. இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரப்படுகிறோம். அது ஏனென்றால் அஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு அன்னை மரியாவை சந்தித்து ஆறுதல் பெறுகிறார். இயேசுவின் வாழ்விலும் பணியிலும் எப்போதுமே பங்கேற்கும் அன்னை மரியா இயேசுவின் சிலுவை பயணத்தில் அவரோடு நடந்து போகிறார். சிலுவை தோளை அழுத்த, வேதனைகள் இதயத்தை அழுத்த, கரடு முரடான பாதையில் போன இயேசு சற்று அருகே திரும்பி பார்க்கும்போது அன்பின் வடிவமாய் அன்னை மரியாவும் நடந்து வருவதை காணுகிறார். அவருடைய வலி எல்லாம் எங்கே போனதென்றே தெரியவில்லை. அன்னை மரியின் கண்களில் கண்ணீர் கோலமிடுகிறது. எனினும் இயேசுவின் நிலைப்பாட்டை அவர் ஆதரிப்பதாகவே அவரது முகத்தின் தெளிவும் உறுதியும் தெரிவிக்கின்றன. போராட்ட களத்தில் தன் அம்மாவின் ஆசி தனக்கு இருப்பது இயேசுவுக்கு எவ்வளவோ ஆறுதலையும் ஊக்கத்தையும் தருகிறது. குழந்தைகளை மேதைகளாக்குவதில் அவர்களை பெற்ற தாய்மார்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. அன்பையும் ஊக்கத்தையும் அம்மாவை தவிர வேறு நபர் தந்திட முடியாது. அப்படியே தந்தாலும் அது அம்மா தருவதற்கு ஈடாகாது. அம்மாவின் உற்சாக வார்த்தைகளும் அன்பான அரவணைப்பும் குழந்தைகளை சிகரங்களுக்கு கொண்டு போகிறது. தாய்மார்களே, உங்கள் உடனிருப்பு உங்கள் பிள்ளைகளுக்கு எப்போதும் தேவை. சுவாமி எங்கள் மேல் தயவாயிரும், எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கிடவது. ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது அஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் சிலுவையை சுமந்து சீமோன் உதவுகிறார். சீரேன் என்கிற நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சீமோன். அவர் தற்செயலாக வந்து கொண்டிருந்த போது இயேசு அவ்வழியே சிலுவை சுமந்து கொண்டு நடந்து சென்றார். இயேசுவின் உடல் நலிவுற்று இருந்ததால் வழியிலே அவர் இறந்துவிடக்கூடும் என்று சாட்டைகளை சுழற்றி கொண்டே இயேசுவோடு சென்ற படை வீரர்கள் கலக்கமடைந்தனர். எனவேதான் சீமோனை கொஞ்ச தூரத்திற்கு
இயேசுவின் சிலுவையை சுமக்குமாறு கட்டாயப்படுத்தினர். சீமோன் மறுப்பு சொல்லாமல் இயேசுவின் சிலுவையை வாங்கிக் கொள்கிறார். உலக மீட்பருக்கு உதவுகிறோம் என்பதை அப்போது சீமோன் உணர்ந்திருக்கவும் இல்லை. வரலாற்றில் இடம்பெறப் போகிறோம் என்பதையும் அவர் நினைத்திருத்ததில்லை. இவ்வுலகம் உதவும் கரங்களின் மன்றமாக இருக்க வேண்டும். உதவி செய்ய கணக்கு பார்க்கிறவர்களை கடவுளும் கணக்கு பார்ப்பார். இறைவன் பலருக்கு வலிமையை வளர்த்திருக்கிறார். ஆனால் பல மனிதர்கள் அடுத்தவர்களை அருகே அண்ட விடுவதில்லை. கடலில் வீணாகும் நீரை வறண்ட பகுதிக்கு திருப்பி அனுப்ப மனம் வரவில்லையே. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 6ஆம் நிலை. ஆராதித்து வணங்கி மக்கள் ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் விஸ்வபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். களைந்திருந்த இயேசுவின் முகத்தை கனிவுடன் துடைக்கும் வெரோனிகா. சிலுவை பயணத்தின் களைப்பு இயேசுவின் முகத்தில் வெளிப்படுகிறது. தலையில் இருந்து வடிகிற இரத்தம் வியர்வையோடு கலந்து இயேசுவின் முகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டது. இயேசுவின் முகத்தில் மனித சாயலே மறைந்து போயிருந்தது. கூட்டத்தில் அவரோடு நடந்து வந்த பெண் ஒருவர் தான் கொண்டு வந்த வெள்ளை துணியால் இயேசுவின் முகத்தை துடைத்து இயேசுவின் பாடுகளில் தன்னையும் இணைத்துக் கொள்கிறார். வெரோனிகா என்னும் இந்த வீரப்பெண் வரலாற்றில் தனக்கென ஓர் இடத்தை வைத்துக் கொண்டார். மரண தண்டனை பெற்ற குற்றவாளிக்கு ஆதரவு தருவதை ரோமை சட்டம் தடை செய்கிறது. சட்டத்திற்கு பயந்து பல பேர் ஒதுங்கிக் கொண்டார்கள். அவருடைய சீடர்களே ஓடி ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் சட்டத்தை பற்றியும் ஆடவர்களின் கூட்டம் என்ன நினைக்கும் என்பதை பற்றியும் சற்றும் கவலைப்படாமல் வீரர்களை விலக்கி தள்ளிக்கொண்டு துணிச்சலாக இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைத்தது பெண்மையின் பெருமையை காட்டுகிறது. 2ஆம் முறை தரையில் விழுகிறார். உடல் களைப்பும் சிலுவை பாரமும் இயேசுவை 2ஆம் முறையாக கீழே தள்ளிவிட்டன. முகம் குப்பர சிலுவையோடு தரையில் விழுகிற இயேசு மீண்டும் எழுகிறார். சிலுவை பயணத்தில் விழுவதை எப்படி இயேசுவால் தவிர்க்க முடியவில்லையோ அப்படியே வாழ்க்கை பயணத்தில் நிகழ்கிற தோல்விகள், துன்பங்கள், நெருக்கடிகள் என்று தொடர்ந்து விழுவதையும் தவிர்க்க இயலாது. விழுகிற போது வேதனை அடைவது யதார்த்தமானது. ஒவ்வொரு முறை விழுகிற போதும் நமக்கு வருத்தங்கள் ஏற்பட்டு பின்னடைவு உண்டாகிறது என்பது உண்மைதான். ஆனால் நாம் வாழ்க்கையில் விழவில்லை என்றால் வாழ்க்கையின் முழு பக்கத்தையும் அறிய முடிந்திருக்காது. வருத்தமில்லாமல் வாழ்க்கை பயணம் தொடரும் போது உண்மைகள் மனதில் உரைப்பதில்லை. உண்மை நண்பர்கள் யார், போலிகள் யார் என்பதை துன்ப வேளைகளில் மட்டுமே அறிய முடியும். பல போலிகளை நிஜமான நினைக்கிறோம். வாழ்க்கை வருத்தங்களால் திக்குமுக்காடி விழுந்து கிடக்கிற போது நிஜமானதை உணர முடிகிறது. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 8ஆம் நிலை. ஆராதித்து வணங்கி ஸ்தோத்திரப்படுகிறோம். அது ஏனென்றால் சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார்.
இயேசுவின் துயர நிலை கண்டு வழிநடுக நடந்து வந்த பெண்களில் சிலர் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். இந்த வருத்தமான சூழ்நிலையில் இயேசுவுக்கு உதவ இயலவில்லையே என்று தங்கள் இயலாமையை நினைத்து அழுது இயேசுவுக்கு ஆறுதலை வெளிப்படுத்தினர். கண்ணீரின் வழியாக அவர்கள் வெளிப்படுத்திய கருணையை இயேசு ஆறுதலாக எடுத்துக்கொள்கிறார். எனினும் அவர்கள் தனக்காக அழ வேண்டாம் என்று இயேசு கூறுகிறார். ஆறுதல் அளிக்க வந்தவர்களுக்கு இயேசு ஆறுதல் அளித்து நிற்கிறார். தன் துன்ப நிலையிலும் பிறரை ஆறுதல் படுத்தும் இயேசுவின் நேசம் நினைவு கூறத்தக்கது. துன்பம் வருகிற போது தங்களின் துணைக்கு எல்லோரும் வர வேண்டும் என்று மனம் எதிர்பார்க்கிறது. அது மட்டுமல்ல, தனது துன்பத்தில் பிறரும் பங்கெடுக்க வேண்டும் என்று இதயம் ஆதங்கப்படுகிறது. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 9ஆம் நிலை. ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அர்ச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 3ஆம் முறை தரையில் விழுகிறார். இயேசுவின் சிலுவை பயணத்தில் தளர்வும் தடுமாற்றமும் இணைந்து கொள்கிறது. உடலெங்கும் காயங்கள் நிறைந்து ஒருபுறம் வேதனை தர, மறுபுறம் கனத்த சிலுவை தோளை அழுத்த நடந்த போராட்டத்தில் இயேசு 3ஆம் முறையாக தரையில் விழுந்து விடுகிறார். இனி அவரால் எழ முடியாது என்றுதான் எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் இயேசுவோ முன்னெப்போதும் இல்லாத அளவில் முழு வேகத்தையும் காட்டி எழுந்து நடக்கிறார். வாழ்க்கையும் இப்படித்தான். இனி எழவே முடியாது என்று நாமாக முடிவு செய்து கொள்கிறோம். அடுத்தடுத்து வருகின்ற துன்பங்களை மனிதர்கள் தாக்குப்பிடிக்க முடியாமல் தகர்ந்து போய் விடுகிறார்கள். இதற்கு மேல் இனி சமாளிக்க முடியாது என்கிற ஓர் எல்லைக்கு வந்து கொஞ்ச நஞ்சம் இருந்த மிகுந்த நம்பிக்கையையும் மனிதர்கள் தொலைத்து விடுகிறார்கள். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 10ஆம் நிலை. ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அர்ச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகளை வலுக்கட்டாயமாக உரிகிறார்கள். கொலைக்களம் வந்துவிட்டது. கொலைகாரர்கள் தயாராகிவிட்டார்கள். உயிர் போகும்போது சேர்ந்து போக வேண்டும் என்று அவர்கள் மலிவாக நினைத்ததன் விளைவாக காயத்தோடு ஒட்டி கொண்டிருந்த அவரது ஆடையை பலவந்தமாக பிரித்தெடுத்து விடுகிறார்கள். ஆடையின்றி அவமானம் ஒருபுறம், காயங்கள் தரும் வேதனை மறுபுறம், உருவிழந்த இயேசு மௌனமாக நிற்கின்றார். இன்று இயேசுவை போல் உருகுலைந்து எத்தனையோ பேர் நம் சமூகங்களில் மௌனமாக நிற்கின்றார்கள். ஜெபம். அவமானத்தை தாங்கிக் கொண்ட இயேசுவே, எங்கள் சமூகங்களில் அன்றாடம் அரங்கேறும் அத்துமீறல்களில் இருந்து அப்பாவி மக்களை காத்திடவும், மனித உரிமைகளை மதித்திடவும் எங்களுக்கு ஆற்றல் தாரும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும்.
விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பெற கடவுளே. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 11ஆம் நிலை. இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அதிர்ஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சிலுவையில் ஆணியால் அறைகிறார்கள். இயேசுவின் கைகளையும் கால்களையும் சிலுவையோடு சேர்த்து வைத்து கூர்மையான ஆணிகளால் கொடூரமாய் அறைகிறார்கள். வேதனையில் துடிக்கிறார் இயேசு. அவரை அறைந்தவர்களோ எதை பற்றியும் கவலைப்படவில்லை. வன்முறைக்கு எதிராகவே வாழ்க்கை நடத்திய இயேசு வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார். இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்களுக்கு மனதெல்லாம் மரத்து போகிறது. இன்றைக்கு உலகில் அநேக மனிதர்கள் மரத்து போன மனதுடனே வாழ்க்கை நடத்துகின்றனர். கொலை வெறிகளை பார்த்து இதயங்கள் இறுகி கல்லாகிவிட்டன. மனிதர்களை துடிக்க துடிக்க படுகொலை செய்வதை பலர் ஒரு பிரச்சனையாகவே கருதுவதில்லை. இதயங்களில் ஈரம் காய்ந்து போய் கடினமாக கிடக்கிறது. கொலை வெறியோடு திரிகிறவர்கள் விலை மதிப்பில்லாத மனித உயிரை பற்றி சிந்திப்பதே இல்லை. கொடிய ஆயுதங்களோடு அடுத்தவரின் உயிரை பறிக்க துடிக்கும் படுபாவிகள் பாதக செயலை செய்கிறோம் என்று உணர்வதில்லை. சாதாரண மனிதர்களுக்கும் கூட மனித உயிரின் முக்கியத்துவம் பற்றி அக்கறை இல்லை. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 12ஆம் நிலை. இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அதிர்ஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உயிர் துறக்கிறார். திவ்ய இயேசுவே, உலகை நிறைவாக்க வந்த இயேசு எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று கூறி தனது உயிரை தன் தந்தையின் கையில் ஒப்படைக்கிறார். இயேசு கொடிய பாடுகளை ஏற்றுக்கொண்டாலும் அதனை மன நிறைவுடனே தாங்கிக் கொண்டார். மனிதர்கள் வாழ்வுக்கான இயேசுவின் உயிர் மருந்தென தேவைப்பட்டது. இயேசுவின் உயிர் உலகில் உள்ள அத்தனை மனிதர்களின் சுவாசத்திலும் கலந்திருக்கிறது. உலகில் உயர்ந்த தியாகம் உயிர் தியாகமே. ஒருவர் அதற்கு மேல் எதையும் தந்துவிட இயலாது. இறுதியில் இருப்பது மூச்சுதான். அதையும் தந்துவிட்ட பிறகு ஒருவரிடம் தருவதற்கு எதுவும் இருப்பதில்லை. இயேசு தன்னை முழுவதும் உலகிற்கு தந்துவிட்டார். அவருடைய தியாகம் வரலாற்றில் என்றென்றும் நினைவு கூறப்படுகிறது. இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட அவரின் தியாகத்தை போற்றுகின்றனர். இயேசுவின் பல்வேறு முகங்களில் சிலுவையில் உயிர் தந்து தியாக உருவாய் தொங்கிக் கொண்டிருக்கும் இயேசுவின் தோற்றத்தை தான் உலகம் தினமும் வணங்குகிறது. தியாகத்திற்கு ஈடு இணை எதுவும் இருப்பதில்லை. பெற்றோரின் தியாகத்தில் பிள்ளைகள் உயர்கிறார்கள். கணவனும் மனைவியும் மேற்கொள்ளும் தியாக தவங்களால் தான் குடும்பம் நகர்கிறது. சுயநலம் சூறையாடி வருகிற உலகில்
தியாக சுடர்களை ஏற்றி வைப்போம். தியாக சீலர்களின் இரத்தத்தில் வாழ்க்கையை ரசிக்கிறோம் என்பதை மறக்க வேண்டாம். நித்திய சமாதானத்திலே மறக்கிறது. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 13ஆம் நிலை. இயேசுவின் உடலை மடியில் சுமக்கிறார் மரியன்னை. மரணத்தை தழுவிய இயேசுவின் மாணிக்க உடலை மரியன்னை மடியில் ஏந்தி தாலாட்டுகின்றார். வேதனைகளையே வாழ்நாள் முழுக்க சுமந்து பழகி போன அன்னை மரியாவுக்கு மரித்த நிலையில் இருக்கும் தன் மகனை மடியில் சுமப்பது வேதனையின் உச்சமாக இருந்தது. இயேசுவின் பாடுகளில் பங்கேற்று அவரது இறையாட்சி பணியில் தன்னை முழுவதுமாக இணைத்து கொண்ட மரியன்னையை தலைமுறைகள் யாவும் தவறாமல் பேறு பெற்றவர் என்று போற்றி வருகின்றது. மரியன்னையைப் போல ஒவ்வொரு அன்னையும் மாறிவிட்டால் இந்த உலகில் இயேசுகளுக்கு பஞ்சம் இருக்காது. கண்ணுக்கு புலப்படாத கடவுள் தன் கருணையை வெளிப்படுத்த மனிதர்களுக்கு வழங்குகின்ற மாபெரும் கொடையே தாய். பெற்று வளர்த்து பேணி காத்து உலகம் மெச்ச உப்பரிக்கையிலே உட்கார வைக்கின்ற கருணையின் வடிவம் அம்மா. மக்கள் முன்னணிக்கு வர பின்னணியாக இருக்கின்ற இந்த ஆணிவு தன்னை எப்போதும் முதன்மைப்படுத்துவதோ முன்னிலைப்படுத்துவதோ இல்லை. அம்மாவின் நேசத்திற்கு நேராக இந்த உலகில் எதுவும் இருக்க முடியாது. சேர்ந்து சிரிக்க வளமையில் வருபவர்கள் ஆயிரம் ஆயிரம். ஆனால் கண்ணீரில் கலந்து அழுது புலவிட அம்மா மட்டுமே உண்டு. இந்த தியாக தாரகையை பல பேர் காலம் கடந்துதான் கண்டுகொள்கின்றார்கள். சிலரோ கடைசி வரை இந்த கருணை காவியத்தை வாசிப்பதே இல்லை. எங்களை பெற்ற அம்மாக்கள் உமது கருணையின் வடிவங்கள் என்பதை மறந்துவிட்டோம். எங்கள் அன்னையை நாங்கள் இறுதி வரை அன்பு செய்து ஏற்றிட உமது அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இந்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பறக்கிடவது. இயேசுநாதர்
நாம் இப்பாடுபட்ட 14ஆம் நிலை. இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, வேறொருவருக்கு சொந்தமான இடத்தில் அமைந்திருந்த கல்லறையில் இயேசுவின் உடலை அடக்கம் செய்கிறார்கள். இந்த உலகத்துக்கே உரிமையாளரான கடவுள் மனித வடிவில் இயேசுவாக இறங்கி வந்தபோது பூமியில் தனக்கென எதையும் வைத்துக் கொள்ளவில்லை. தனது உடலை அடக்கம் செய்ய 6 அடி நிலத்தை கூட வைத்திருக்கவில்லை. எனவேதான் அவரை இன்று உலகமே சொந்தமாக வைத்திருக்கிறது. கோடி கோடியாய் குவித்தவர்களை உலகம் மறந்தே போனது. அரண்மனைகளில் வாழ்ந்த மன்னர்களை மக்கள் இன்று நினைப்பதே இல்லை. பிரபலங்களாய் வந்தவர்களின் கதை கல்லறையோடு முடிந்து போயிற்று. உலகத்தையே வளைத்து போட்டாலும் மண்ணுக்குள் போகிற போது வெறும் கையோடு தான் போகிறோம். இந்த சொத்துக்களை கொண்டு மனிதநேய பணிகளில் ஈடுபட்டால் உங்கள் புகழ் உலகம் முடிகிற வரை நிலைக்குமே. அடுத்தவரை அடித்து பறித்து சொத்துக்கள் உங்களுக்கு அடிவைத்தானே தந்தது. கல்லறையில் என்ன சுகம் காண்கிறீர்கள்? உங்கள் செல்வங்களை ஏழை மக்களின் பசிப்போக்கு கொடுங்கள். கல்லறை உங்களை மறைத்து விடாது. போகிற போது நிம்மதியாய் போகலாம். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும். திருத்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் பங்கு தந்தை கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் ஜெயிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நிறைவு செய்து அவருடைய உயிர்ப்பின் மகிமையில் பங்கு பெறுவதற்கான ஆசீர்வாதங்களை தருவதற்கான அருள்வரங்களை கேட்டு மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது லோயோலா எல்சியத்தில் உள்ள அனைவருக்கும் இறைவன் செய்து வருகிற நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இறை பாதுகாப்பும் பராமரிப்பும் பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் இன்னும் அவர்களை வழிநடத்துகின்ற திருவாளர் பெர்க்மான்ஸ் அவர்களுக்கும் இறை ஆசிர் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். மேலும் காவலாக்குறிச்சி பவளச்செல்வி இவர்களது குடும்ப நலன்களுக்காகவும், லோயோலா எல்சியத்தில் உள்ள திருச்சிலுவை ஆலயத்தில் நடைபெறும் தவக்கால சிறப்பு திருப்பலியில் கலந்து ஜெபிக்க வந்துள்ள அனைத்து இறைமக்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நல்ல சுகத்தோடு வாழவும், லோயோலா பப்ளிகேஷனில் பணிபுரியும் ஊழியர்கள் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இறையருள் பெற்று நல்ல உடல் சுகத்தோடு வாழவும், இப்பகுதி மற்றும் லோயோலா பப்ளிகேஷனில் புத்தகம் வாங்கி பயிலும் அனைத்து மாணவ மாணவிகள் இறை பக்தியில் வளரவும், அவர்கள் கல்வி சிறக்கவும், குறிப்பாக இந்த கல்வியாண்டு இறுதியில் அரசு பொதுத் தேர்வு எழுதுகின்ற 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் இறை ஞானத்தோடு நல்ல முறையில் தேர்வு எழுதி உயர் மதிப்பெண்கள் பெறவும், லோயோலா பப்ளிகேஷன் வரும் 2026ஆம் கல்வி ஆண்டிற்கு எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்றும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம்.
இதயத்தில் சுவரை எல்லாம் என் வாசத்தால் தகர்க்கின்ற கரம் கேட்கின்றேன். சுவரை எல்லாம் என் வாசத்தால் தகர்க்கின்ற கரம் கேட்கின்றேன். வாழும் மனதில் தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயதிரு ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவசு காலம் இறைவனை நோக்கி நாம் நடந்து செல்வதற்கு, கடந்து செல்வதற்கான ஒரு அழைப்பு. நோயாளி தன்னைத்தானே சுகப்படுத்தி கொள்வதற்கான அருமருந்து இந்த தவக்காலம். நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளை, தவறுகளை, பாவங்களை நாமே களைந்து நம்மை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி கொள்வதற்கு தவசு காலம் ஒரு அருமருந்தாக ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தவசு காலத்தில் இன்னும் இறைவனை நோக்கி நமது கண்களை உயர்த்துவோம். திருச்சிலுவை நாதரிடம் நமது இயலாமைகளை ஒப்படைத்து அவர் கொடுக்கக்கூடிய வல்லமையினால் நிரப்பப்பட அருள் வேண்டி இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். ஒப்பு கொடுக்கிற கல்வாரி பலி இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும்படி குற்றங்கள், குறைகள், பாவங்களுக்காக மனமருந்தி கடவுளிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் ஒவ்வொருவருக்கு நிறைவான மகிழ்வான வாழ்வு கொடுப்பாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை நோக்கி நாங்கள் எழுப்பும் குரலை கேட்டருளும். தூய்மையான உள்ளத்துடன் உமது பேர் இரக்கத்தை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருச்சிலுவையின் மகிமை. முதல் வாசகம். கொள்ளிவாய் பாம்பை பார்க்கின்ற ஒவ்வொருவனும் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவசனங்கள் 4 முதல் 9 வரை. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டவரோல் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நன்மை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் நன்மை. மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் நன்மை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் நன்மை.
அன்று எனக்காக தந்தையை உணவாக்கும் அன்பு எனக்காக பாடுகள் ஏற்ற பிறந்து மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. இரண்டாம் வாசகம். இயேசு தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். சகோதர சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுப்பாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவைச் சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயந்தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உம்மையே ஆராதித்து வாழ்த்துகின்றோம். நீதியின் சிலுவையாலே உலகை மீட்டீரே. அல்லேலூயா. ஆயந்தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயந்தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர்கள் அனைவரோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 13 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலினத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகன் உயர்த்தப்பட வேண்டும். அப்பொழுது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகுக்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகுக்கு அனுப்பினார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய திருப்பலியானது ராஜாக்கள்மங்கலம் துறை அமோக்ஷன் ஜானியோ லிஃப்னி இவர்களது குடும்பத்திற்கு இறைவன் செய்து வருகிற நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் இறை பக்தியிலும் வளரும்படியாகவும் குடும்பத்தின் செய்யும் தொழிலை இறைவன் நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்றும் மன்றாடுவோம். மேலும் ராஜாக்கமங்கலம் துறை ஜார்ஜ் லிஜோஸ் இவர்களது குடும்பத்திற்கு இறைவன் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களுடைய நித்திய இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருச்சிலுவையின் மகிமை விழாவை நாம் கொண்டாட இங்கே கூடி வந்திருக்கின்றோம். திருச்சிலுவைக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில், திருச்சிலுவை நாதருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலய வளாகத்தில் நாம் ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம். கல்வாரி அனுபவத்தை பெறுவதற்காக மட்டுமல்ல, உயிர்ப்பின் மாட்சியில் பங்கு பெறுவதற்காகவும் நாம் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். அந்த உயிர்ப்பினுடைய மாட்சி என்பது நாம் ஆண்டவரோடு நெருங்கிய உறவு கொள்வதில் அடங்கியிருக்கிறது. யாருக்காக நாம் துன்பங்களை தாங்கிக் கொள்வோம்? நாம் யாரை அதிகமாக அன்பு செய்கிறோமோ அவர்களுக்காக துன்பங்களை தாங்கிக் கொள்வோம். நம்ம அன்பு செய்யாத ஒருவர் துன்பப்படுகிற போது நமக்கு வெளியே ஒருவேளை வருத்தம் போல மூஞ்சி தெரிஞ்சாலும் உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கும். என்னெல்லாம் பேசின, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நமக்கு விருப்பமானவர்கள், நமக்கு பிடித்தமானவர்கள், நம்மை அதிகமாக அன்பு செய்கிறவர்கள் துன்பப்படுகிற போது நம்மால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. இந்த உலகத்திலே பல மனிதர்களை சந்திக்கிறோம். தங்களது குடும்பத்தில் ஒரு இறப்பு நிகழ்ந்தது என்பதற்காக உணவை உண்ணாமல் இருக்கிற மனிதர்கள் இந்த உலகத்திலே உண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி, அவருடைய கணவர் இறந்தார். அவங்க காலை உணவு சாப்பிட்றதே கிடையாது, மதியமும் நைட்டு மட்டும் சாப்பிடுவாங்க. அதே குடும்பத்தில் அவர்களுடைய மகன் இறந்தார். காலையிலையும் மதியமும் சாப்பிட்றதில்ல, நைட்டு மட்டும் சாப்பிட்டுட்டு படுப்பாங்க. இன்றைய நாளிலே நாம் பார்க்கிறோம், கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் உயிர் துறந்திருக்கிறார். நமக்காக சிலுவையில் உயிர் துறந்த இயேசுவை கொண்டாடுவதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். நமக்காக உயிர் துறந்தவர்களை கொண்டாடுவது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. எத்தனை குழந்தைகள் தங்களுக்காக தங்களுடைய வாழ்வுக்காக தங்களையே தியாகம் செய்கிற பெற்றோரை கொண்டாடுகிறார்கள். பெற்றோர்களுடைய பிறந்தநாள் எத்தனை குழந்தைகளுக்கு தெரியும்? அப்போ இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்கிறோம், பெற்றோரை கொண்டாடுவது, எனக்காக என் பெற்றோர் செய்த தியாகங்களை நினைத்து கொண்டாடுவது நாம் மாட்சி பெறுவதற்கான ஒரு வழியாக இருக்கும். திருச்சிலுவையினுடைய மாட்சியில் நாம் பங்கு பெறுகிறோம் என்று சொன்னால், கடவுள் இந்த உலகத்தை அன்பு செய்தார் என்பதனுடைய வெளிப்பாடு திருச்சிலுவை. கடவுள் இந்த உலகத்தை அன்பு செய்யவில்லை என்றால் தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் இந்த உலகத்தை அன்பு செய்யவில்லை என்று சொன்னால் தன்னுடைய மகனை சிலுவையில் அறையப்பட்டு இறப்பதற்காக கையளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்பை வெளிப்படுத்துவதற்கு துன்பங்கள் தேவையான ஒன்றாக இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூலில் பிள்ளைங்களை சந்திக்க செல்லுகிற போது ஒரு ஸ்கூலில் ஒரு குழந்தைகிடம் ஒரு கேள்வி கேட்டேன், யாருக்கெல்லாம் அவங்க அப்பா அம்மாவை பிடிக்கும் அப்படின்ட்டு. எல்லா குழந்தைகளும் கையை தூக்கினார்கள். எதுக்காண்டி உங்கள் அப்பா அம்மாவை பிடிக்கும்? எல்லாரும் ஒருமிக்க சொன்னார்கள், எங்கள் அப்பா அம்மா கேட்டதெல்லாம் வாங்கி தருவாங்க. கேட்டதெல்லாம் வாங்கி தரலன்னா யோசிக்கவே இல்லை. 2 குழந்தைகள் பிடிக்காதுன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க. நான் கேட்டதை எங்கள் அம்மா அப்பா வாங்கி தரலன்னா எங்கள் அப்பா அம்மாவை எனக்கு பிடிக்காது. அந்த 2 குழந்தைகளும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், தெரிஞ்ச பிள்ளைங்க அப்படிங்கிறதுனால அவர்களிடம் இன்னொரு கேள்வி கேட்டேன், இயேசு உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். இயேசு உங்களுக்கு என்ன தந்தார்? இயேசு உங்களுக்கு எதாவது காசு கொடுத்தாரா, அல்லது நீங்கள் கேட்காதெல்லாம் வாங்கி கொடுத்தாரா? இல்லை. அப்போ இயேசுவை எதுக்கு உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு அந்த பிள்ளைங்கிட்ட கேட்டேன். அந்த பிள்ளைகள் சொன்னார்கள், இயேசு எங்களுக்காக சிலுவையில் செத்து போனார், அதனால் இயேசுவை எங்களுக்கு பிடிக்கும். இயேசு சாகலை அப்படிங்கிறது இனிமேல் நிரூபிக்க முடியாது, ஏன்னால் இயேசு நமக்காக இறந்திருக்கிறார். அப்போ இயேசு எனக்காக இறந்தார், அதனால் நான் எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்ய மாட்டேன், இயேசுவை விட்டுவிட மாட்டேன். ஆனால் பெற்றோரை எளிதாக
வாங்கி கொடுக்கட்டா விட்டு விடுவேன் என்பது அந்த பிள்ளைகளுடைய மனநிலை. ஏன்? எங்கள் அம்மா அப்பா எனக்காக கஷ்டப்பட்டுகிறார்கள் அப்படிங்கிறது அந்த பிள்ளைக்கு தெரியலை. எங்கள் அம்மா அப்பா எனக்காக பல தியாகங்களை செய்கிறார்கள் அப்படிங்கிறது அந்த பிள்ளைக்கு தெரியலை. அதனால தான் எனக்காக இயேசு உயிர் கொடுத்தார், அதனால் இயேசுவை நான் பிடிச்சுக்கிடுவேன், ஆனால் கேட்டதை வாங்கி தரலன்னா அப்பா அம்மாவை நான் விட்டுருவேன் என்பது அந்த பிஞ்சு குழந்தைகளுடைய ஒரு வார்த்தை. அப்போ அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்கிறோம், பிறருக்காக துன்பங்களை தாங்கிக் கொள்வது ஆண்டவருடைய மாட்சியில் நாம் பங்கு பெறுவதற்கான ஒரு வழியாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாம் துன்பங்களை அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் நாம் பெருமைப்பட வேண்டும். அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத நினச்சி நாம் வருத்தப்படுகிறோம். அவன் நல்லா இருக்குன்னு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஆனால் இப்போ அவனுக்கு நன்றி விசுவாசமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது வருத்தப்பட வேண்டிய ஒரு காரியம் அல்ல. நான் அவர்களுக்கு நல்லது செய்தேன், ஆனால் அவர்கள் எனக்கு நல்லது செய்யலை, இருந்தாலும் கடவுள் மகிமைப்படுத்தப்படுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், இன்னும் இந்த தவக்காலத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு உன்னதமான ஒரு காரியம், பிறருக்காக துன்பங்களை தாங்கிக் கொள்வது. இயேசு நமக்காக துன்பங்களை தாங்கிக் கொண்டது போல, நம்முடைய பெற்றோர்கள் நமக்காக துன்பங்களை தாங்கிக் கொள்வது போல, நம்முடைய பெற்றோர்களுக்காகவும் நாம் துன்பங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும். சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிற இயேசுவை நாம் ஒவ்வொரு நாளும் கொண்டாடுகிறோம். சாமியார் பீடத்தை சுற்றி தூபம் போடுவார். யாருக்கு தூபம் போடுவார்? உயிர் தாண்டவர் சுருவத்துக்கா? ஃபாதர் அப்படி பீடத்தை சுற்றி முன்னாடி இருந்து பீடத்தை பார்த்து தூபம் போடுவார். யாருக்கு? சிலுவையில் தொங்குகிற இயேசுவுக்கு, பாடுபட்ட சுரூபத்திற்கு குருவானவர் தூபமிடுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த அளவுக்கு துன்பங்களை தாங்கிக் கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமை உண்டு, அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையிலே மாட்சிமை உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் துன்பங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று சொன்னால், அல்லது துன்பங்களை மன உறுதியோடு நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் நாம் பேறு பெற்றவர்களாக இருக்க முடியாது. ஏனென்றால் இறைவார்த்தை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது, துன்பங்களை மன உறுதியோடு தாங்குகிறவர்கள் பேறு பெற்றோர். துன்பத்தில் புலம்புறவங்க இல்லை. துன்பம் வராமல் இருக்க முடியுமா? துன்பத்தை தவிர்க்கவே முடியாது. மனித வாழ்க்கையில் துன்பங்கள் உண்டு. ஆனால் அந்த துன்பங்களை நாம் எதிர்கொள்கின்ற வழி என்ன? புலம்பி தள்ளுறது. துன்பத்தில் புலம்புறதுனால என்ன மாறப்போகுது? ஒன்றும் மாறாது. துன்பம் வருகிற போது கவலைப்படுறதுனால என்ன மாறும்? ஒன்றும் மாறாது. பேதுரு தாம் எழுதிய திருமுகத்திலே தெளிவாக சொல்லுகிறார், உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார். கடவுள் நமக்காக கவலைப்பட தயாராக இருக்கிறார். கடவுள் நமக்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறார். எனவே நாம் மகிழ்வோடு பிறரது துன்பத்தை குறைக்கின்ற, பிறரது துன்பத்தில் பங்கெடுக்கின்ற, பிறருக்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுகின்ற அந்த மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். தவக்காலம் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் அது ஒன்றுதான். பல சமயங்கள் நம்ம தவம் செய்வோம், தானம் செய்வோம், எல்லாம் செய்வோம். ஆனால் அடுத்தவங்களுக்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ள மாட்டோம். ஃபாஸ்டிங் இருக்கிறோம். ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால யாருக்கு பெருமை? சாப்பிடாமல் இருந்து ஜெபம் பண்ணுறதுனால யாருக்கு பெருமை? நான் ஒரு வாரமாக சாப்பிடாமல் இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறோம். யாருக்கு பெருமை? பல சமயங்களிலே நாம் தவக்கால பக்தி முயற்சிகள் வழியாக நமக்கான பெருமைகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் பலன் தராது. உயிர்ப்பினுடைய மாட்சியில் பங்கு வருவதற்கான ஆசீர்வாதத்தை அது ஒருபோதும் நமக்கு பெற்றுத்தராது. எனவே அன்புக்குரியவர்களை, இன்றைய நாளிலே ஒரே ஒரு சிந்தனை தான், அடுத்தவங்களுக்காக நான் எந்த அளவுக்கு துன்பங்களை அனுபவித்திருக்கிறேன்? என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் பட்ட துன்பங்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரிகிறதா? ஏன் பிள்ளைங்க கடைசி காலத்தில் பெற்றவர்களை கைவிட்டு விடுகிறார்கள்? சின்ன பருவத்தில் அந்த பெற்றோர் அந்த பிள்ளைகளுக்காக என்ன கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது பிள்ளைங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடுது. குழிக்குள்ளே போய் வச்ச பிறகு தான், அல்லது இறந்து அடக்கம் செய்ய போகிற போது, அந்த அடக்க திருப்பலியின் போது தான் நிறைய பிள்ளைகளுடைய கண்களில் கண்ணீரை பார்க்க முடிகிறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும், சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கேயோ ஒரு மூலையில் கிடக்கிறாங்க. ஏதோ ஒரு வழி இல்லாத ஒரு நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்? பிறருக்காக நாம் படுகிற துன்பங்களை நாம் என்ன செய்கிறதில்லை? தெரியப்படுத்துவது இல்லை. எனவே இந்த நாளிலே இயேசு நமக்காக துன்பப்பட்டேன் அப்படின்னு நம்மகிட்ட ஒரு நாள் எடுத்து சொல்கிறதில்லை. ஆனாலும் நாம் கடவுளது அன்பை புரிந்து கொள்ளுகிறோம். எனவே இன்றைய நாளிலே பிறருக்காக துன்பங்களை தாங்கி மன உறுதியோடு வாழ்வதற்கான
ஆண்டவருடைய உயிர்ப்பின் மாற்றில் பங்கு பெறுவதற்கான அருள் வரங்களை கேட்டு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, இந்த மாலை வேளையிலே நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஆண்டவருடைய திருச்சிலுவையினுடைய மாட்சியின் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே எங்களுக்காக துன்பங்களை பட்ட எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக கொண்டு நாங்களும் பிறர் வாழ்வு பெறுவதற்காக துன்பங்களை ஏற்று அந்த துன்பங்களை மன உறுதியோடு தாங்கிக் கொண்டு பேறு பெற்றவர்களாக வாழவும் உம்முடைய உயிர்ப்பின் மாற்றில் பங்கு பெறுவதற்கான ஆசையை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு ஆற்றல் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். காணிக்கை பாடம். கடவுளை தேடி வந்திருக்கிற நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நாங்கள் அழைக்கவே காணிக்கைகளை ஏற்றருளும். இதன் வழியாக உண்மையின் ஊற்றாயும் இடமிருந்து அருள் கொடைகளை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையமைப்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்படைய வேண்டுமென நியமித்து இவ்வாறு எதிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்து வாழ்வு புத்துயிர் பெறவும் மரத்தினால் வெற்றி கொண்டோர் மரத்தினாலேயே தோல்வி காண வேண்டுமென இருந்தது. ஆகவே இறைவா, தூதர் புனிதர் அனைவரோடும் இணைந்து நாங்களும் அது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் உண்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகிய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திருரத்தமாகவும் இவைகள் எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து 2 செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே உணவருந்தியபின் குணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீப்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண அன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் அருள் தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு தந்தை இறைவா, இதோ உம்முடைய திருப்பிடத்திற்கு முன்னால் பக்தியோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் முன்னாள் பட்டிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை நிறைவாக நீர் ஆசீர்வதித்தரணும். உம்முடைய அன்பு எப்பொழுதும் உங்களோடு இருக்கும், உடைய குடும்பத்தோடு இருக்க உதவி செய்யும். அன்பு தகப்பனே, உம்முடைய சிறுவத்திலிருந்து வழிந்து ஓடுகின்ற நீர் மூலமாக பல்வேறு மக்களுடைய நோய்களை எல்லாம் தீர்த்து வழிநடத்தி வந்திருக்கிறேன். உமக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் அதை தொட்டு அவர்கள் தொட்டு எந்தெந்த இடத்திலெல்லாம் உம்முடைய அன்பு பிரசனம் இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் அவர்கள் தெளிக்கின்ற பொழுதெல்லாம் தீய சக்திகள் ஓடவும் அவருடைய குடும்பத்திற்கு நிறைந்த ஆசீர்வாதத்தை அன்பையும் கொடுத்தரணும். இன்னும் படிக்கின்ற பிள்ளைகள் சிறப்பாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அரசு பொது தேர்வு எழுதி கொண்டு இருக்கின்ற பிள்ளைகளை இந்த கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அவளை ஆசீர்வதித்தரலும் நல்ல உடல் சுகத்தை கொடுத்தரலும். இன்னும் திருப்பலிக்கு வர முடியாமல் தங்களுடைய இல்லங்களில் ஜபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் கண்ணிமணி போல பாதுகாத்து வழிநடத்தும். அந்த தகப்பனை நேரே என்று துணையாயிருந்து உடைய ஆசீர்வாதம் அன்பு சமாதானம் என்றும் இருக்க அவர்களுக்கு உதவி செய்யும். உயிர்த்தல் எதிர்நோக்கும் தூர்களும் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர் அனைவரும் இறக்கத்தும் நினைவு கூர்ந்து திருமொழியில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அறிவின் மீதும் இறக்கமாய் கடவுளின் கண்டித்தான புரித மரியாள், அவருடைய கணவரான புரித யோசிப்பு, புரித திருத்தூதர்கள், இவளை நமக்கு வந்தவராய் இருந்தவராக புரிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாளி பங்கொடுத்து அதிபெற்று திருமணேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொறுத்தேற்றும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். Amen.
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் எமீப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதி உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு சொல்கிறேன். எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை எல்லாம் மன்னித்து நான் மீது வைத்திருக்கிற என் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பையும் அமைதியும் ஒற்றுமை அளித்தவர்களை திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. தருகிற மன மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வாழ்வு கொடுக்கிறவர். இவரோடு இணைந்து இவரில் வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கிறார், ஆற்றல் அளிக்கிறார். அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் காத்து நிறை வாழ்வளிப்பதாக. ஆமென். அனைத்தும் இங்கு அவர் தஞ்சமே. நிலையான சொந்தம் நீங்காத அவர் தஞ்சமே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை, என் நாடுமே வாழ்விலே. காடுமேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்தாடும் நாடுவே தேடுவே. நாடுவே
தஞ்சமே. இறைவனே என் இதயமே, இந்த இயற்கையின் நல் இயக்கமே, என் தேவனே தலைவனே. இயற்கையின் நல் இயக்கமே, என் தேவனே தலைவனே. பரந்துவிரிந்த உலகம் படைத்து சிறந்த படைப்பா என்னை கண்ட தேவனே ஜீவனே. தேடி அலையும் நெஞ்சமே, இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான மக்களே, இந்த தவக்கால திருப்பலி மிக அருமையாக நடந்தேறியது. முதலாவதாக நமது கூடலூர் ரோட்டில் பெரிய சிலுவை பாதை சரியாக ஒரு 50 நிமிடங்கள் நடைபெற்றது. மிக அருமையாக நடத்தி தந்த நம்ம பாடகர் குழுவினருக்கு நான் நன்றி கூறுகிறேன். அதற்கு உதவி செய்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். முதலாவது இந்த திரு நிகழ்வை நடத்த நமக்கு அனுமதி தந்த நமது பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றி. இன்றைய திருப்பலிக்கு தலைமையேற்று நடத்தி தந்த நமது முன்னாள் பங்கு தந்தை செல்வராஜ் அடிகளாருக்கும் நன்றி. அவர்களோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றிய சிவகிரி பங்கு தந்தை இன்னாசி அவர்களுக்கும் நன்றி. அருமையோடு அழகாக பாடற் குழுவை வழிநடத்தி கொடுத்த பாளையங்கோட்டை திரு பிளார்மீன் அவர்களுடைய குழுவினருக்கு நன்றி. பல ஊர்களிலிருந்து வந்துள்ளீர்கள். குறிப்பாக கன்னியாகுமரியிலிருந்து கூட ஒரு வேனில் வந்துள்ளீர்கள், அவர்களுக்கு நன்றி. பக்கத்து ஊர்களிலிருந்து வருகின்ற வழக்கம் போல் வருகின்ற அவர்களுக்கு நன்றி. கடந்த ஒரு மாதமாக உண்மையிலே இந்த இடம் ஒரு புனிதமான இடமாக மாறியது. நமது ஜோமிக்ஸ் அருள் தந்தை அவர்கள் என்னுடைய ஃபோனில் சொன்னார்கள், என்ன பெர்க்மான்ஸ், ஒரே நாளில் உங்களுடைய கோயில் எனது செர்சிலை மாதிரி புனித ஸ்தலமாக மாறிவிட்டது என்று சொன்னார்கள். எல்லாம் கடவுளுக்கு நன்றி ஃபாதர் அப்படின்னு சொன்னேன். இந்த தபசு காலத்தில் குறிப்பாக நம்ம திருப்பாடுகள் படக்கூடிய ஆண்டவர் சுருவங்களிலிருந்து சிலுவை சுமக்கின்ற ஆண்டவர், அன்னை மரியாள் மடியில் கிடத்திருக்கின்ற ஆண்டவர், இரு சுருவங்களிலிருந்தும் ஒரே இடத்தில் 10 அடி கூட வித்தியாசம், 10 அடி இல்லை 20 அடி தான் வித்தியாசம் இருக்கும். இந்த இடங்களில் 2 பெரிய அற்புதங்கள் நடக்கிறது என்றால் உண்மையாகவே நான் இந்த இடத்தில் உயிரோடு இருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். நான் இந்த இடத்தில் உண்மையாகவே உயிரோடு இருக்கிறேன், அதுதான் உண்மை. எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் என்று நீங்களே யோசித்து பாருங்கள். அதனால் 1,00,000 நோட்டீஸ் நான் அடித்தேன். தமிழ்நாடு எல்லாம் கொடுத்தோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இன்றைனா ஒரு 5,000 தான் இருக்கும். 1,00,000 நோட்டீஸு எங்கே தமிழ்நாடு முழுவதும் கொடுத்தோம். நான் எதுக்கு என் இடத்தை விளம்பரப்படுத்துறதுக்காக கொடுத்தேன் கிடையாது. நமது ஆண்டவர் உண்மையிலேயே வல்லமையோடு உயிருடன் இருக்கிறார், இது கத்தாட்சி இது அப்படின்னு சொல்வதற்கு, அந்த சாட்சியத்தை சொல்வதற்காகத்தான் நான் செய்தேனே ஒழிய இந்த இடத்துல கூட கிடையாது. நான் ஆண்டவர்கிட்டே நான் வேண்டியிருக்கேன். எப்படின்னா, ஆண்டவரே ஒரு சிறுவம் 2 சிறுவத்தில் மட்டும் இதோடு நிப்பாட்டிக்கிடுங்க, இந்த இடத்துல இன்னும் வேறு சிறுவத்திலிருந்து எதுவும் புதுமை நடந்து விடக்கூடாது, என்னால் பராமரிக்க முடியாது அப்படின்னு நான் வேண்டிகிட்டு வர்றேன். இந்த 2 சிறுவத்தில் மட்டும் நிப்பாட்டிக்கிடுங்க. இங்கே வேலை பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன், நல்லா பாருங்கப்பா, வேறு எந்த சுபத்திலிருந்து ஏதாவது நடக்கிறாருன்றா உடனே பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அலட்சியப்படுத்த விடக்கூடாது, இருப்பணும். அப்படி உரிமையோடு நான் ஆண்டவரிடம் நான் வேண்டியிருக்கிறேன். இந்த இந்த புனித தண்ணியில் 2 புதுமைகள் நடந்தது. முதல் புதுமை, போன 21ஆம் தேதி இதே மாதிரி அந்த தண்ணி வந்த மறுநாள்
நானும் என் மனைவி இங்கே தங்கியிருந்தோம். எனக்கு இப்போ சரியான கண்ணு வலி, கண்ணில் ஏதோ போய் பெரிய அழுத்தது மாதிரி இருந்தது. அந்த சாயங்காலம் வந்து ஜெபம் பண்ணிட்டு போவோம்னு இங்கே வந்தோம். கீழே மீன் துளியிலிருந்து 6 சிஸ்டர்கள் வந்தார்கள், கேரளா சேர்ந்த சிஸ்டர்கள். வரும்போது அவர் பார்த்தார்கள் தண்ணி விழுந்து கொண்டு இருந்தது. எடுத்து கொடுத்தோம், அவர்களும் சிலுவை போட்டார்கள். நானும் அடுத்த நாள் டாக்டர்கிட்ட தான் போகணும், அரவிந்த் அந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் போனால் தான் கண்ணு சரியாக்க முடியும் அப்படின்னு நினைத்தேன். எடுத்து அந்த தண்ணி எடுத்து என் கண்ணில் சிலுவை அடையாளம் போட்டேன். நான் இங்கிருந்த என் ரூம்பு வீட்டுக்கு போதுங்களே எனக்கு கண்ணு சுகமாகி விட்டது. இதே தான் என்னுடைய தங்கை சேசம்மா கள்ளியூரில் இருக்கிறா, அவளுக்கும் இதே பிரச்சனை தான், ஒளி மங்கி விட்டதான். அவர் கணவர் சொல்லுகிறார், எப்படியாவது 50-60,000 ரூபா செலவாயிரும் வச்சான். நினைத்தேன், இங்கே வேலை செய்யக்கூடிய அந்த ஆனந்தருடைய அப்பா மேலேருந்து எடுத்து அவளும் கண்ணில் தண்ணியை வைத்திருக்கா, அவளுக்கு நல்ல பார்வை கிடைத்து விட்டது. இது என் குடும்பத்திலேயே மிக 2 பெரிய புதுமைகள். பார்த்துக்கொள்ளுங்கள், அந்த தண்ணியில் உயிருள்ள தண்ணி, உயிருள்ள ஆண்டவற்றிலிருந்து வரக்கூடிய ஒரு நீர். அதனால் இது சாதாரணது கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கிறணும். அதனால் நான் பங்குசாமிகிட்ட சொன்னேன், நிறைய பேர் தண்ணி என்கிட்டையும் கேட்டாங்க, சாமி என்ன செய்கிறது, மந்திரிச்சு கொடுப்போம். அதிலிருந்து வரக்கூடிய தண்ணி நான் கொஞ்சம் சேகரித்து வச்சுருக்கிறேன். 1.5 குடம் தண்ணியை தூர ஊற்றிட்டாங்க, அதிலேருந்து வளைஞ்சதை 2 கையிலேருந்து வந்ததை, அது பிறகு வந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வச்சுருக்கேன். இப்போவும் வருது, இன்றைக்கும் வருது. ஆனால் அந்த அளவுக்கு அதிகமான வெயில் ஆவியாகிடுது. இப்படி சாயங்கால நேரத்தில் அங்கே அந்த பாத்திரத்தில் 10 சொட்டு தண்ணி இருக்கும். அப்படியே நாங்கள் எடுத்து சேகரித்து வச்சுருக்கிறோம். அந்த தண்ணியவும் அதிலிருந்து கொஞ்சம் நீரையும் பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய லூர்து மாதா காட்சி கொடுத்த மலையிலிருந்து மாதா பாதத்திலிருந்து வரக்கூடிய அந்த நீரும் எனக்கு கிடைத்தது. 2ஐயும் சேர்ந்து அருள் தந்தையர் மந்திரித்து அங்கே வைத்துள்ளோம். நீங்கள் தேவைப்படுகிறவர்கள் இப்பொழுது சாப்பிட்டுட்டு போகும்போது நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லலாம். உங்களுடைய பயன்பாட்டுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், எடுத்து செல்லலாம். இந்த இடத்த, இந்த திருப்பலிக்கு ஏறத்தாழ நாங்கள் 1 வாரமாக தயார் பண்ணி கொண்டு இருந்தோம். இதற்கு உதவி செய்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த அருமையான மேடையை அமைத்து கொடுத்தவர் நம்ம ராமநாதபுரம் பிச்சுமணி குழுவினர், அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். பாளையங்கோட்டையிலிருந்து தான் இங்கே வேலைக்கு வருகிறோம். ஏறத்தாழ 99 கிலோமீட்டர் அங்கேருந்து வருகிறோம். அதுக்கு உதவி செய்த எனது மைத்துனர் ஹென்றி, ஆனந்து மற்றும் என்னுடைய ஊழியர்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். அருமையான சிலுவை பாதை, அருமையான படங்கள். 2 பேர் கேட்டு விட்டார்கள், இது ஃபோட்டோவா, இது என்ன படம், வெளிச்சத்தில் அப்படியே என்ன செய்யுது, எதிரொலிக்கிறது, எங்கேருந்து வாங்குறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அவ்வளோ அருமையான படத்தை நாங்கள் பணம் கொடுத்து வாங்கி, ஆன்லைனில் பணம் கட்டி வாங்கி இந்த ஆண்டவருடைய தத்துருவமாக காமிக்க வேண்டும், உண்மையில் அவங்க பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு செய்தோம். அதனால் அந்த படத்தை உருவாக்கி கொடுத்தவர்களுக்கும் நன்றி, பீட சிறுவர்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். பூசை வந்து ஆசீர்வாதம் இருக்காது, ஏன்னா குளிர்ந்த காற்றடிக்கி லேசாக வானம் கும்பிருக்கிறது. அதனால் இன்றைய ஆசீர்வாதம் நான் அருமையான பாத்திரம், கதிர் பாத்திரம் இருக்கிறது. இருந்தாலும் உங்களுடைய பாதுகாப்பு முக்கியம், உங்களை அனுப்ப வேண்டும். இதுக்காக தந்தைகளிடம் கேட்டேன், சரி என்று சொல்லிவிட்டார்கள். ஆசீர்வாதம் இருக்காது. இது முடிந்தவுடன், இறுதி பாடல் முடிந்தவுடன் இங்கே உங்களை சாப்பாடு கொடுப்பார்கள். இங்கே உணவு அருந்தி விட்டு உங்களை எப்படி திருச்செல்விநாதர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாரோ அதே போல் உங்களை வீட்டிலையும் உங்களுடைய கல்லில் ஒரு கல் கூட குத்தாத அளவுக்கு இந்த திருச்செல்விநாதர் உங்களை வீடு கொண்டு சேர்ப்பார். நிறைவான ஆசீர்வாதத்தோடு நீங்கள் செல்வீர்கள். தொடர்ந்து வாருங்கள். ஆண்டவரோட வேண்டுகள் உங்களுக்கு எல்லா சுகமும் நன்மையும் நடக்கும். இந்த முடிந்தவுடன் பொதுமக்களுக்கு இங்கே சாப்பாடு இருக்கப்படும். தந்தையர்கள், பாடற் குழுவினர், அழ் சகோதரிகள், பெரியவர்கள் அவர்களுக்கெல்லாம் கிழக்கு சாப்பாடு கொடுக்கப்படும். தயவுசெய்து அங்கே வந்து உணவு அருந்து விட்டு செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த மாதம் 3வது சனிக்கிழமை இப்போ நம்முடைய உயிர்ப்பு பெருவிழாவினுடைய சிறப்பு பூசையாக இருக்கும். ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதமும் வரக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு அட்டண்டன்ஸ் போடப்படும். அதை வைத்து உங்களுக்கு ஜூலையில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். நன்றி. மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் கொண்ட திருமணவிற்காய் நன்றி கூறுகிறோம். இதன் வழியாக உமது ஆற்றலால் நிரப்பப்பட்டு வழி நடத்தப்பட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களுக்கு நிறைவாழ்வு கொடுப்பாராக. இணைந்து மன மகிழ்ச்சியோடு வாழ்ந்திட சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடரட்டும். சிந்தனை சொல் அனைத்தும்